அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல் ஜோனோ வார்ஸ்ல இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம வந்து ராயல் பிளேட் டிசைன் பண்றத பத்தி ஒரு வீடியோ. நம்ம ராயல் பிளேட் டிசைன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, 2 கோடு வந்து ராயல் வந்து 2 கோடு அப்ளை பண்ணணும். இன்னைக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு கோடு பண்ண போறோம். இது வந்து ராயல்ல. நீங்க ராயல் பிளேட் டிசைன் பண்றீங்கன்னா, அது வந்து ராயல் ஒரு கோடு. அதுக்கப்புறம் இதில வந்து பேஸ் கோட் ஒண்ணு, டாப் கோட் ஒண்ணு நம்ம 2 கோடா அப்ளை பண்ணணும். அப்படி பண்ணா மட்டும் தான் நம்ம வந்து ராயல் ப்ளே பண்ண முடியும். இது ஃபர்ஸ்ட்டு கோட் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி கொஞ்சம் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஃபர்ஸ்ட்டு ஒரு லேயர் ஃபுல்லா அப்ளை பண்ணணும். நீங்க தண்ணி வந்து ராயல் ப்ளே அடிக்கும்போது தண்ணி கொஞ்சம் அதிகமா கலக்காதீங்க. ஏன்னா இது பேஸ் கோட் அடிக்கும்போது இது டார்க் கலரு. நம்ம தண்ணி அதிகமா கலந்தா என்ன ஆகும்னா வந்து உங்களுக்கு கவர் ஆகாது. அதனால கூடுமான அளவுக்கு வந்து தண்ணி சொன்ன அளவுக்கு நம்ம கொஞ்சமா தண்ணி வச்சு, உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சமா தண்ணி வச்சு நீங்க மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு லேயர் வந்து அப்ளை பண்ணணும். இது ஃபர்ஸ்ட்டு லேயரு பிரைமர் அடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட்டு கோட்ட வந்து பட்டி பார்த்து தேய்ச்சுட்டு ஒரு கோடு பிரைமர் அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபர்ஸ்ட்டு பேஸ் கோட் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு கோடு அப்ளை பண்ணுறோம். இதில வந்து கண்டிப்பா 2 கோடு அப்ளை பண்ணணும். ஒரு கோடு அப்ளை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து கவர் ஆகாது. அதனால வந்து ஃபர்ஸ்ட்டு கோடு அப்ளை பண்ணணும். திரும்ப செகண்ட் கோடு அப்ளை பண்ணணும். இது வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம எப்பயுமே அடிக்கிற டிசைன் நார்மலா அடிக்கிற வால் கலர் மாரி அடிக்காம, கொஞ்சம் நிதானமா அடிங்க. ஏன்னா ராயல் என்னும்போது கலர் அவ்வளோ சீக்கிரம் கவர் ஆகாது. அத நீங்க இன்னும் டார்க் கலர் அடிக்கும்போது, நீங்க வந்து நல்லா ஆத்தி பொறுமையா அடிங்க. அப்பதான் வந்து நல்லாருக்கும். இது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு கோடு போட்ட உடனே ட்ரையா விட்டுட்டு, திரும்ப வந்து நெக்ஸ்ட்டு செகண்ட் கோடு போடணும். கண்டிப்பா ஒரு ஃபர்ஸ்ட்டு கோடு போடுறீங்கன்னா, திரும்ப வந்து செகண்ட் கோடு கண்டிப்பா போடணும். அப்படி போட்டா மட்டும் தான் உங்களுக்கு டிசைன்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாருக்கும், ஈஸியா இருக்கும். அதுக்காக ஃபர்ஸ்ட்டு ஒரு லேயர் அப்ளை பண்ணுங்க. திரும்ப செகண்ட் ஒரு லேயர் அப்ளை பண்ணணும். அதன் பிறகு வந்து நம்ம பிளேட் டிசைன் பண்ணுறதுக்கு அடுத்த லேயர் தான் நம்ம பிளேட் டிசைன் பண்ண போறோம். இது ஃபர்ஸ்ட்டு ஒரு லேயர் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட்டு லேயர் ஃபுல்லாவே பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் செகண்ட் லேயரு பண்ணி முடிக்க போறோம். பண்ணி முடிச்சிட்ட உடனே தான் நீங்க வந்து டிசைன் பண்ணுறதுக்கே ஆரம்பிக்கணும். அதுவரைக்கும் ஃபுல்லா ட்ரையா விடணும். நீங்க ஈரத்திலே பண்ணக்கூடாது. மெயின் விஷயம் இத ஃபுல்லாவே 2 கோடு அப்ளை பண்ணியாச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து இந்த வால் ஃபுல்லாவே 2 கோடு அப்ளை பண்ணியாச்சு. 2 கோடு சூப்பரா பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பிளேட் டிசைன் பண்ண போறோம். இந்த பிளேட் டிசைன் வந்து பேர் என்னான்னு பார்த்தீங்கன்னா, டேபிள் டிசைனு. இந்த டேபிள் டிசைனுக்கு தேவையான டூல்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பட்டர் பேப்பர் தான் வாங்குறோம். இந்த பட்டர் பேப்பர் எங்கே கிடைக்கும்னா, நம்ம எல்லா பெயிண்ட் கடைகளையும் எல்லா பெயிண்ட் கடையிலும் கிடைக்கும். அந்த பட்டர் பேப்பர வாங்கி, அதன் பிறகு நம்ம அத எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இத வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 பேப்பரோ, 3 பேப்பரோ எடுத்து, அது எடுத்துட்ட உடனே அதுக்கப்புறம் வந்து அந்த கார்னர் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 இன்ச்சு இல்லன்னா 2 இன்ச்சு சைஸு கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு எடுத்துங்க. இந்த பேப்பர் வந்து வெயிட்லெஸ் தக்கையா தான் இருக்கும் பேப்பரு. ரொம்ப திக்கா இருக்காது. அதனால நம்ம கையாலே பிச்சுக்கலாம். நம்ம சிசர் எதுவுமே தேவையில்ல. இத நம்ம கையாலே பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா 1 இன்ச்சு இல்ல 2 இன்ச்சு அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பிரிங்க. இது ஏன் இத பிரிக்கணும்னா, நமக்கு பேட்ச் இல்லாம தெரியும் மெயினா. நம்ம பண்ணும்போது வந்து பேட்ச் தெரியாதனால பேட்ச் இல்லாம பண்ணுறதுக்கு வந்து நீங்க இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 1 இன்ச்சு, 2 இன்ச்சு சைஸுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிச்சுங்க. அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாத பாருங்க. ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு புரியும். நம்ம வீடியோவ பொறுத்தளவுக்கு ராயல் பிளே டிசைனை பொறுத்தளவுக்கு நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறோன்ற விஷயம் உங்களுக்கு பார்த்தா மட்டும் தான் புரியும். நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதுவும் வராது. திரும்ப நீங்க ஒர்க் பண்ணும்போது அது வந்து சிரமமா இருக்கும். இந்த மாரி பிச்சியாச்சு ஃபுல்லாவே இந்த பேப்பர. இதோ பாருங்க 1 இன்ச்சு சைஸுக்கு விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா அத பிச்சு எடுத்துட்டு, அதன் பிறகு உங்க கையில எந்த அளவுக்கு கசக்க முடியுமோ, ஃபுல்லாவே கசக்கக்கூடாது. நார்மலா ஒரு பால் சைஸ்ல மேக்ஸிமம் ஒரு பால் சைஸ்ல அளவுக்கு அத அழகா உங்களுக்கு எந்த ஷேப்ஸ் தெரியுதோ அந்த அளவுக்கு நீங்க ஃபுல்லாவே கசக்கி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு டேபிள் டிசைனை பொறுத்தளவுக்கு இத நீங்க பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேப்பர் என்ன பண்ணணும் ஃபுல்லாவே நம்ம கை அளவுக்கு வந்து ஃபுல்லாவே அத ஓரளவுக்கு கசக்கி, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம டிசைன் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம டிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்ட பிறகு நீங்க இந்த பேப்பர் வந்து இந்த மாரி பண்ணீங்கன்னா, அது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து சிரமமா இருக்கும். டிசைன் பண்ணும்போது கொஞ்சம் சிரமப்படுற மாரி இருக்கும். அதெல்லாம் முன்கூட்டியே எல்லாத்தையும் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்டு கோடு போட்டாச்சு. ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட்டு கோடு வந்து பிரைமர் ஒரு கோடு. பட்டி ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு பிரைமர் ஒரு கோடு. நெக்ஸ்ட்டு வந்து ராயல் ஒரு கோடு. ஃபர்ஸ்ட்டு கோடு அப்ளை பண்ணோம். திரும்ப செகண்ட் கோடு அப்ளை பண்ணோம். இது எல்லாமே ட்ரையா விட்டணும். ஃபுல்லாவே ட்ரையாக விட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம பிளேட் டிசைனை பண்ண போறோம். இதில நம்ம 2 கலர் எடுத்துக்கிறோம். ஒண்ணு டார்க் இன்னொன்னு வந்து சில்வர்ல வந்து ஒரு கலர் எடுத்துருக்கிறோம். இது பிளேட் டிசைன்ல.
இதுக்கு நம்ம பார்க்குறது இது யூனிஃபார்மாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து சைடில் வாலில் அடிச்சுக்கிற கலருக்கு மேட்சிங்காக தான் இது பண்ணுறோம் இந்த டிசைன்ஸை. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மேட்சிங் நம்ம நீங்கள் எந்த கலரில் பண்ணுறீங்களோ நீங்கள் வாலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த கலர் இதில் எல்லா கலரும் கிடைக்கும். நம்ம இந்த கலர் தான் பண்ணணும்னு கிடையாது. நமக்கு ப்ளே டிசைனை பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்தெந்த பேஸ் கோட்டு டாப் கோட்டு நீங்கள் எந்த கலர் எடுத்துக்கிறீங்களோ எதில் வேணாலும் பண்ணலாம். பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். இதுக்கு நான் மேட்சிங்காக நாங்கள் சைடில் அடித்த வாலுக்கு டிசைன் தகுந்த மாதிரி நம்ம கலர் எடுத்து அப்ளை பண்ணுறோம். இது ஃபஸ்ட்டு கோட் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம ப்ளே டிசைன் அப்ளை பண்ண போகிறோம் பாருங்கள். இது ஃபஸ்ட்டு ஒரு லேயர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரஷ்ஷில் கட் பண்ணிங்க. ஃபுல்லாகவே ப்ரஷ்ஷில் கட் பண்ணிவிட்டு அதன் பிறகு நம்ம ரோலரில் வந்து ஸ்மூத்தாக பண்ணணும். நீங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் வராது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாகவே பண்ணிங்க. நம்ம இது வீடியோவுக்காக இதை பண்ணிகிட்ருக்குறோம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்கள். அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் எப்பயும் பண்ண மாதிரி நார்மலாக பண்ணிங்கன்னா அது வந்து நல்லா இருக்காது. இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு அந்த நம்ம கசக்கி வச்ச பேப்பர்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயர் வந்து ஃபுல்லாகவே தேவையான அளவுக்கு வந்து சைஸை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சைஸ் வச்சுக்கிறீங்களோ வச்சுக்கிங்க. அந்த சைஸை வந்து ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம விரலாலே ஃபுல்லாகவே அப்படி லைட்டாக ரொம்பவும் அழுத்தாமல் ரொம்ப ரொம்பவும் லைட்டாக இல்லாமல் லேசாக ஒரு கோடு அப்படியே ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 3 பேப்பருன்ற மாதிரி ஒட்டிட்டு கூட நம்ம பண்ணலாம். அது ஃபுல்லாகவே இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஒரு பேப்பரு, ஒரு 3 பேப்பர் அளவுக்கு இல்லை ஒரு 2 பேப்பர் நீங்கள் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிங்க. ஏன்னா ப்ளே டிசைன் பொறுத்தளவுக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக தான் பண்ணணும். அதேமாதிரி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்ன வீடியோ போட்டிருக்குன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெயிண்டிங்கு, ஆர்ட்டு, டிசைனு, ஹவுஸ் பெயிண்டிங், ஸ்ட்ரக்சர் பட்டி, வால் பட்டி எல்லாமே, கோவில் பெயிண்டிங்கு எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் போட்டு தான் இருக்கிறோம். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதில் வேறு எந்த வீடியோ பண்ண நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த வீடியோவும் கிடையாது. நம்ம வந்து ஆர்ட்டு, டிசைன் மட்டும் தான் பண்ணுவோம். அதுக்காக தான் இது ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து பேப்பர் ஒட்டியாச்சு. அடுத்து அந்த கேப்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேவையான அளவுக்கு பேப்பர் பிச்சுக்க வேண்டியதான். சில இடத்துல வந்து சின்ன சின்ன கேப் இருக்கும். அந்த கேப்புக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பெரிய பேப்பர் ஒட்ட முடியாது. அந்த பேப்பரை வந்து நீங்கள் பாதியாகவும் பிச்சுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். அது வந்து கொஞ்சம் நீங்கள் உடனே இதை வந்து ப்ளே டிசைனை பொறுத்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும். ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அது வந்து நமக்கு வந்து இந்த பேட்சஸ் தெரியாமல் இருக்கும், நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இது நீங்கள் ஒட்டிட்டு உடனே பிச்சிடலாம். இது வந்து நம்ம ஒரு 3 பேப்பர்ன்ற அளவுக்கு நம்ம ஒட்டிட்டு அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு எடுக்கணும். இதை வந்து ஃபஸ்ட்டு இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிடக்கூடிய மெட்டீரியலு. அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக குயிக்காக ஒர்க் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் இது. இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயரு பேஸ் கோட்டு போட்டாச்சு, டாப் கோட்டு போட்டாச்சு. அடுத்தது தான் நம்ம ப்ளே டிசைனே பண்ணணும். மறக்காமல் நீங்கள் இதை வந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா, பேஸ் கோட்டு போட்ட உடனே ட்ரை ஆகணும். மெயினாக ட்ரை ஆக விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம ப்ளே டிசைன் பண்ணணும். நீங்கள் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இதை பண்ணிங்கன்னா என்ன ஆகுன்னு வச்சிங்களா, உங்களுக்கு டிசைன்ஸ் வராது, எதுவுமே பண்ண முடியாது. 1 டே ஃபுல்லாகவே காய வச்சுருங்க. 1 டே காய்ஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் எத்தனை கலர்னால் நம்ம 2 கலர் தான். ராயல் ப்ளே டிசைனை பொறுத்தளவுக்கு நம்ம இதில் வந்து டேபிள் டிசைன் பண்ணுறோம். இந்த டேபிள் டிசைனை பொறுத்தளவுக்கு நம்ம 2 கலர் தான். நீங்கள் ப்ளே டிசைன் எது பண்ணாலும் சரி, நீங்கள் எல்லாமே பேஸ் கோட் ஒன்று, டாப் கோட் ஒன்று, இந்த 2 கலர் தான் நம்ம பண்ணுறோம். இதை பார்த்தீங்கன்னா ட்ரையாக விடணும். ஃபஸ்ட்டு மெயின் வந்து ட்ரையாக விடணும். இதுதான் மறுபடியும் இதை சொல்கிறேன்னா கவனத்துக்கு என்னென்னா, நிறைய பேர் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி டிசைன்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணுவீங்க. ஆனால் அது ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் டிசைன் பண்ணும்போது இந்த பேப்பர்லாம் ஓட்டுறேன்னா அதுக்கு ஃபுல்லாகவே அடியோடு வந்துடும். அதுதான் மெயினான முக்கியம். இந்த நம்ம ராயல் ப்ளே பொறுத்தளவுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இது ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு மாடல் இருக்குது. இதுக்கு டூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே நம்ம பெயிண்ட் கடையிலே கிடைக்கும். ஃபுல்லாகவே எல்லாமே பெயிண்ட் கடையில் கிடைக்கும். இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எதுக்கு தேவையோ அதுக்கான டூல்ஸ் வந்து நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம், இல்லை பெயிண்ட் கடையிலையும் கிடைக்கும். இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இது ராயல் ப்ளே டிசைனை பொறுத்தளவுக்கு டூல்ஸ் முக்கியம். நீங்கள் எந்த டிசைன்ஸ் பண்ண போகிறீங்களோ அந்த டிசைன்ஸுக்கு தேவையான டூல்ஸ் வந்து முக்கியமாக அந்த டூல்ஸ் வாங்கிக்கின்னு பண்ணுங்கள். இதில் நம்ம நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது பட்டர் பேப்பரில் வச்சு பண்ணுறோம். இந்த பட்டர் பேப்பர் எங்கே கிடைக்குன்னா நம்ம பெயிண்ட்ஸ் கடையில் கிடைக்கும், இல்லை மீதி எங்கெங்கே ஹார்ட்வேர்ஸ், பேப்பர் ஸ்டோர்ஸ், எல்லா இடமும் கிடைக்கும். நீங்கள் வந்து எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த பட்டர் பேப்பர் வாங்கி இதை பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி நீங்கள் வந்து ப்ளே டிசைனை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அது புரியும். ஏன்னா நம்ம பண்ணும்போது வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம பண்ணும்போது சிரமமாக இருக்கும். நீங்கள் 1 டைம் 2 டைம்ஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே கொஞ்சம் ப்ராக்டிஸ் முக்கியம் இதில்.
இதில் நீங்கள் அதேமாதிரி இப்போ இந்த டிசைன் பண்ணும்போது வந்து ஒரு 2, 3 பேர் வச்சுக்கிங்க. 3 பேருன்றது ஒரு 4 பேர் கூட வச்சுன்னு பண்ணலாம். ஏன்னா வந்து ஏரியா பெரிய வால்ன்னும்போது உங்களுக்கு வந்து 2 பேர் என்னும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். உடனே ட்ரை ஆகும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆள் ஒரு 2, 3 பேர். ஏன்னா ஹைட்டுக்கு மேலே லேடர் தூக்க போவ கொஞ்சம் ஆள் வச்சுன்னு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ தான். அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. அந்த ப்ளே டிசைனை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே இந்த ஒரு மாரியா ஃபினிஷிங்கு ஒரு மாரி நொர அடிச்ச மாரி உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் தெரியுது பாருங்க. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அது ட்ரை ஆவ அதனுடைய கலரு வந்து ஃபுல்லாவே பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிச்சுரும். அதேமாரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம பெயிண்டிங், ஆர்ட், டிசைன் சம்மந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனு ஆர்ட்ஸ். ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா JANUARTS ஜனு ஆர்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதில பார்த்தீங்கன்னா முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து நம்ம வந்து பெயிண்டிங்கு, டிசைனு இந்த 2 வீடியோ மட்டும் தான் போடுவோம். வேற எந்த வீடியோவும் போட மாட்டோம். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ. இது வந்து ராயல் பிளேவில் டேபிள் டிசைன்.